ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். காலையிலேயே பார்த்தீங்கன்னா பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். எங்கே போகிறேன்னா எங்கள் சாச்சி வீட்டுக்கு தான் போகிறேன். ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் எனக்கு கொடுத்து விட்டுருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்க வீடு பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன், போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு. போகிற வழிலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நல்ல வேளை 2 சைடு இருக்கிற மரத்தை வெட்டலை, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அவ்வளோதான், நம்ம வந்து சாச்சி வீட்டுக்கு வந்தாச்சு. அவங்க போனோடனே டீயும் கேக்கும் கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு எங்கள் அம்மா கொடுத்துட்ட பையை எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா என்னென்ன திங்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று ஒன்றா அவங்கள்ட்ட காட்டுறேன். இதில் வந்து ஸ்நாக்ஸ்லாம் இருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் எங்கள் ஊரில் மட்டும்தான் கிடைக்கும், இங்கெல்லாம் இருக்காது. அதனாலேயே யாராச்சும் எங்கள் ஊர்லேருந்து இங்கே வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்நாக்ஸ் கொடுத்துட்ருவாங்க. அவங்க வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு இங்கே வந்து செஞ்சே தந்துடுவாங்க. ஒரு தாட்டி எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா சீப்பனியா, இது பேர் வந்து சீப்பனியான்னு சொல்லுவாங்க. நல்லாயிருக்கும். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக குட்டி குட்டியாகவும் இருக்கும். நம்ம விரல் சோடுக்கு கூட செய்வாங்க. அதே மாதிரி இவ்வளோ பெருசாகவும் செய்வாங்க. கை அளவுக்கு இருக்குது பாருங்கள். இது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். கிட்ஸுக்கு எல்லாமே கொடுக்கலாம். ஸ்வீட் கிடையாது, ஆனால் இது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஒரு 6 பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 10 பீஸ் கொடுத்தாங்க. எனக்கு 6 போதும்னு சொல்லிவிட்டு நான் 4 பீஸ் அவங்கள்ட்டே கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது பேர் வெள்ளரியாரம். இது சாப்பிடும்போது அதிரசம் மாதிரி இருக்கும் நமக்கு. ஆனால் எங்கள் ஊர் சைடு இது வந்து வெள்ளரியாரம்னு சொல்லுவாங்க. இதுவுமே நமக்கு வந்து ஒரு 5 பீஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா இது மாசி கருவாடுன்னு சொல்லுவாங்க. நல்லா பொடி பொடியாக நுணுக்கி இதில் வந்து பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதுவுமே நான் வந்து ஒரு டப்பா சின்னதாக வாங்கி கேட்டிருந்தேன். ஸோ அதுவுமே வாங்கி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மல்லித்தூள். நான் இங்கே வந்து மல்லித்தூள்லாம் அரைக்கவே மாட்டேன், அவங்களே எனக்கு கொடுத்து விட்ருவாங்க. இது பார்த்திங்கன்னா சீரகத்தூள். ஸோ இதுவுமே எனக்கு வந்து அவங்க கொடுத்து விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன், கடல் மீன். இது வந்து எனக்கு பிடிச்ச நவர மீன் கொடுத்துட்ருக்காங்க, பிங்க் கலர் மீன். அப்புறம் இந்த கருப்பு கலர் மீன் பேர் எனக்கு தெரியல. ஸோ 2 டைப் ஆஃப் மீனும். இது இறால் பாருங்கள். உள்ளே வந்து தனியாக கவரில் கட்டி இறால் க்ளீன் பண்ணி கொடுத்து விட்டுருக்காங்க. என்னால் சின்ன பையனை வச்சுட்டு க்ளீன் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. என்னால் டப்பா ஓப்பன் பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் கருவேப்பிலைன்னு சொல்லி இந்த ஒரு கருவேப்பிலையை பறித்து கொடுத்து விட்ருக்காங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு அவங்களே பார்த்திங்கன்னா ஒரு முருங்காவும் ஒரு மாங்காவும் போட்டு விட்டாங்க. எப்படியும் வந்து வாங்க மாட்டா அப்படின்னு நினச்சிட்டாங்களா என்னென்னு தெரியல. முருங்காவும் மாங்காவும் கொடுத்துட்டாங்க. இந்த ஒரு கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா எங்கள் சாச்சி கொடுத்துருந்தாங்க. செடியில் முளைச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பறித்து வச்சுருந்தேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானுமே வாங்கிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரம்பலை. இது வந்து பிரியாணி, தக்காளி சாப்பாடு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே போடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ரம்பலையுமே கொஞ்சம் கொடுத்து விட்டுருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா நான் கருவாடை மிஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் டே போய் வாங்கிக்கலான்ட்டு இருக்கேன். அவ்வளோதான் கைஸ், பை.